நானும் எங்கள் அம்மாவும் அந்த ரபிஷ் பக்கத்தில் போய் உட்காந்து படுத்துங்கிறோம். எதிர்கால புகழ்ச்சிக்கு நிகழ்கால முயற்சிக்கு வழிவிடுவது தேடு. தடுத்தாலும் எதிர்த்தாலும் எடுத்தாலும் கொடுத்தாலும் புதுமையை புகுத்திடு. நேரம் கூடி வரும் உன் சிந்தனை துளி பெருகி பெருகி கடலாகும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாரதியாரின் பொன்னான வரிகள். ஒரு சிலர் இதை கேட்டிருப்போம், சிலர் இதை படிச்சிருப்போம். ஆனா இந்த வரிகள் ஏத்த மாதிரி எத்தனை பேர் தான் வாழ்ந்திருப்போம்? அந்த சிலரை இந்த அஞ்சாத நிகழ்ச்சி மூலமா உங்க பார்வைக்கு கொண்டு வர நந்தகுமார் நிஜத்தோடு. நந்தகுமாரின் குடும்பச் சூழல் வேதனை நிறைந்தது. இவரும் இவர் தாயாரும் நிறைய சித்திரவதைக்கு ஆளானர். பிஞ்சு வயதிலேயே நந்தகுமாரின் மனதில் நஞ்சு கலந்தது. வாகனம் கழுவி நந்தகுமாரின் தாயார் சம்பாதித்த கொஞ்ச நஞ்ச பணமும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. பேருந்தில் ஏறக்கூட பணமில்லாத நிலைமையில் தாயும் மகனும் குப்பை தொட்டி பக்கத்திலேயே அயர்ந்து தூங்கிவிட்ட இரவுகள் பல. ஓடித் திரிந்து விளையாட வேண்டிய பருவத்தில் திருடவும் பிச்சை எடுக்கவும் தான் கற்றுக்கொண்டார் நந்தகுமார். வழிப்போக்கரை வழிமறித்து மிரட்டி பணம் வாங்குவதையும் இவர் பிஞ்சு கண்கள் கண்டன. அந்த சம்பவத்திற்கு மறுநாள் வீட்டில் பூகம்பமே வெடித்தது. மிரட்டி வாங்கிய பணத்தை காணவில்லை. தாயும் மகனும் தான் திருடிவிட்டனர் என வீண் பழி அதோடு நின்றுவிடவில்லை. நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு தண்டனை நந்தகுமாரின் உடலை பதம் பார்த்தது. வெந்தது நந்தகுமாரின் உடல் மட்டுமல்ல, மனமும் தான். அதன் படு இன்றளவும் மறையாமல் உள்ளது. ஆனால் பணம் திருடப்படவில்லை, ஞாபக மறதியாக கடிவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது பின்னர் தான் தெரிய வந்தது. இருப்பினும் என்ன பயன்? அவர்கள் அனுபவித்த கொடுமைக்கெல்லாம் முடிவே இல்லையா என நந்தகுமாரும் அவரின் தாயாரும் அழுதனர், கண்ணீர் வற்றும் வரை. அதன் விளைவு நந்தகுமாரின் தாயார் தன் வாழ்வையை முடித்துக் கொண்டார். எங்கள் அப்பாவும் லாஸ்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். எனக்கு என்ன ஆச்சுன்னா, ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. ஒரு 3 மாதம் இந்த ரிலேட்டிவ் ஹவுஸில் இருப்பேன், அப்புறம் 3 மாதம் ஸ்கூலோட சேர்ந்து ரிலேட்டிவ் ஹவுஸில் இருப்பேன். அந்த மாதிரி. ஸோ இந்த பிரைமரி ஸ்கூல்லே ஒரு 3-4 டைம்ஸ் நான் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கல்ச்சர் இருக்கும். அப்போது அதே கல்ச்சர் இன்னொரு வீட்டுக்கு போனால் டிஃபனாக இருக்கும். அதை ஏசுவாங்க, ஏன் அப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அதே இடத்துல இன்னொரு வீட்டுக்கு போனீங்கன்னா டிஃபனாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கும் போது நானே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். சரி, இன்னும் இதான் இனிமேல் கல்ச்சர், நான் இப்படி தான் இருப்பேன், ஸ்டபனாக இருப்பேன், திருடுவேன், காசு கிடைக்காது, டெய்லி கொடுப்பாங்க, நீ கீழே போ, என்ன வேலை பண்ணப்படி பண்ணிக்கோ, அப்புறம் ஒரு யூனிப்போல வா, உங்கள் அங்கிள் அங்கே வரப்போது அப்படி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட கஷ்டமாக இருக்கும். அவங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆதரவுக்கு பெற்றோர் இல்லை, பாசத்துக்கு உறவினர்கள் இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் சரி, பாசத்துக்கு எங்கேயாவது சாய தோணும். சாஞ்சாரு ஃப்ரெண்ட்ஸ் பக்கம். ஆனா அந்த நண்பர்களோட ஆதரவு ஒரு விலையோட வந்துச்சு. யார் சொல்ல நீ போலீஸ்மேன் ஆகணும், அது அவனு சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும், நீ அப்பா மாதிரி ஆயிடுவான், இவன் அப்படிதான் இருப்பான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு நோக்கம், நான் அப்பா மாதிரி தான் ஆயிடுவேன், இருக்கட்டும், நான் அடுத்த கெங்ஸ்டர் ஆக போறேன், அடுத்த இன்னும் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அந்த சின்ன வயசுல அந்த மாதிரியான ஒரு இதுல அப்படியே வளர்ந்தேன். அப்புறம்
மேனேஜ் டு ஒரு நெய்பர்ஹுட் ஸ்கூலில் இருந்த ஃபேமிலி ஸ்கூலில் மேனேஜ் டு ஓகே ஆல்ரைட் நார்மல் அகாடமிக் போனேன். நண்பர்கள் வந்து ஒரு வெரி மச் லைக் சேம் கைண்ட் ஆஃப் திங் ட்ரூவன் விளையாடுது, போய் திருடுறது, போய் சண்டை போடுறது, யார் பார்த்தா குஞ்சு பிடிக்கலையா போய் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிருக்க போது எனக்கு தெரியும் அது சரியில்லைங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்க போது நான் போய் ஜாயின் பண்ணுவேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கேங்ஸ்டர் தான் நல்லாயிருக்கும், நான் அப்படி தான் பீடப் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு நோக்கம் வரும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அந்த புகை பிடிக்கிறதும் மருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது பிடிக்காத விஷயம் தெரியல. அது தானும் ஆட்டோமேட்டிக்கலாக எங்கள் அப்பா பார்த்து எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் வச்சு அது பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல. லைக் இது வந்து நான் சரியில்லை, ஆனால் ஸ்டில் திருடுவேன், ஸ்டில் இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ செக் ஒன்ல இருக்க போது என்னாச்சுன்னா நான் வந்து ஒரு கேங் ஃபைல இருந்தேன். ப்ளஸ் ஸ்டீலிங் காண்டி, அப்புறம் ட்ரூவன்ஸிங் காண்டி பப்ளிக் என்ன வாங்கினேன். ஸோ அது பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா ஒரு பெரிய அவமானமாக தெரியல, பிகாஸ் ஐ டோன்ட் கேர். ஆனால் அது என்னை வச்சு வளர்த்த ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ஏன் இப்படி போகிறான், இப்படி சொல்லி கொடுத்தோம் இப்படி பண்ணுறான்னு, என்ன ஆச்சு, ஏன் நம்ம இன்னும் தப்பாக சொல்லி கொடுக்குறோமா, ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு கேட்டாங்க. அடிப்பாங்க, பட் நல்லதான் அடிக்கிறாங்க, பட் தெரியாது எனக்கு. இப்போ ஐ டோன்ட் கேர். படிக்கிற பையனுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் நந்தகுமாருக்கு இருந்துச்சு. திருட்டு, பள்ளியில ரவுடித்தனம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சுருக்கமா சொல்ல போனா இவரோட பாதை அழிவை நோக்கி போனுச்சு. வேறு வழி இல்லாம உறவினர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ என்னை வளர்த்த ஃபேமிலி வந்து ரியலைஸ் இது வந்து எப்படி போனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ளஸ் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ப்ளஸ் ஐ வாஸ் வெரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, வளர்த்துக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஆள். ஸோ அந்த மாதிரி போது டிஎஸ்ஓ ஹேவ் டு டேக் அ ஸ்டெப் பேக், ராமகிருஷ்ண மிஷனுக்கு அனுப்பலாம் அந்த மாதிரி ஒரு சொன்னாங்க. ஸோ எனக்கு கஷ்டமாச்சு, ஏன் அனுப்புறீங்க, இது என்ன ஆகும் எனக்கு ரொம்ப புரியல. எனக்கு யாரும் எனக்கு பிடிக்கலையா, யாரும் எனக்கு மானாமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. எனக்கு இப்போ அது சொல்ல தெரியல எனக்கு. பாய்ஸ் ஹோம்க்கு அனுப்புனா நந்தகுமாருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும்னு உறவினர்கள் நினைச்சாங்க. ஆனா அது அப்படி நடக்கல. அவரோட நடவடிக்கைகள் மோசமானுச்சு. ஆசிரியர் சொல்லியும் திருந்தல, உறவினர்கள் சொல்லியும் திருந்தல, கண்டிப்புகளோட பல தண்டனைகளும் வந்துச்சு, அப்பயும் திருந்தல. ஆனா ஒரே ஒரு சம்பவம் இவரோட வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு. சாவ நெருங்கின ஒரு சம்பவம் வாழணும்னு ஆசையை உண்டாக்குனுச்சு. என் உள்ளுக்கு நல்லா தெரியும் நான் வந்து கட்டவன் இல்லை. ஆக்சுவலி ஒரு ஆளுக்கு பிரச்சனை போய் நிற்கணும், அவங்க காண்டி போய் நிற்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரச்சனையா போய் நிற்கணும், அவங்க காண்டி வந்து அவன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கணும். அவனுக்கு காசு இல்லையா, சரி பரவாயில்ல திருடி உனக்கு காசு கொடுப்போம், அந்த மாதிரி தான் இருந்த தவிர நான் சொந்தமாக திருட மாதிரி அந்த மாதிரி வரல எனக்கு. இப்போ ஆனால் ஷேர் பண்ணுவோம், கூட்டாளி என்ன எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி. அந்த ஒரு மாதிரி சாத்தி அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்க போது என்ன ஆச்சுன்னா, அந்த சாத்தி வந்து போய் அந்த வெயிலிங்ஸில் வெளியே இருக்க வெயிலிங்ஸை போய் விழுந்துச்சு. ஸோ ஒருத்தர் சொன்னான், அவன் டேப் பண்ணுறலாம் போய் நீ எடுலான்னு. ஸோ வரலாமா டேப் பண்ணிட்டலாம், டேப் பண்ண அப்போ செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நெல்லில் வந்து நானும் தெரியாமல் தெரிஞ்சுதான் மேலே ஏறி போய் நினச்ச ரேலிங் வந்து மெட்டலாக இருக்கும். ஸோ என்னோடய வீடு தாங்கி கொண்டு நானும் ஃபுல் ஃபோர்ஸாக கால் வச்சுட்டேன். கால் வச்சுன்னு தெரியுது, அதை வச்சு பிளாஸ்டிக் அப்புறம் டுப்புன்னு கீழே விழுந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் மூமெண்ட் I realized, open my eyes, I saw Swamiji plus என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ராமகிருஷ்ண மிஷன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து தலைக்கு மேலே வந்து ஒரு கான்க்ரீட் இருந்துச்சு, பக்கத்தில் வந்து ட்ரைனேஜ் இருந்துச்சு. was so close to death. அந்த appreciation of life is very important. எப்படி முழிக்க போது வா திருப்பி ஒரு செகண்ட் ரீல் லைஃப், செகண்ட் பேர்த் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. within 3 days I was back to school. எல்லாம் ஷாக்காக இருந்தாங்க, என்ன ஆச்சு இவனுக்கு என்ன. பட் ரொம்ப குவைட் ஆகிட்டேன். அதுவும் எனக்கு ஒரு மேஜரான ஒரு அடின படலை. but still I felt there was a calling from God. There was a calling, மாறு
நல்ல விஷயம் இருக்குது, லைஃப் இந்த ரொம்ப ப்ரெஷியஸ், ஏன் இந்த மாதிரி குடிச்சோரா போகிறேன் அந்த மாதிரியான ஒரு காலிங் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணேன், சரி இப்போ கொடுத்த வேலைன்னா படிக்கணும். எனக்கு வந்து அந்த வெறி நிறையா இருந்துச்சு. அது எப்படி காட்டுறதுக்கு வந்து என்னோட மார்ஷல் ஆர்ட்டுக்கு ராமேஷ் மிஷனில் வந்து ஒரு வாலண்டியர் வந்தார், மார்ஷல் ஆர்ட் சொல்லிக் கொடுக்க. அதில் போய் சேர்ந்தேன். ஸோ அந்த எனர்ஜியை வந்து சேனல் டு அ குட் எனர்ஜி. ஸோ அந்த மற்ற விஷயத்தில் போட்ட எனர்ஜி வந்து படிப்பில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன், ஃபோக்கஸ் பண்ணேன். அப்படி பண்ணும்போது வாஸ் குவைட் ஹாப்பி. ஏன் ஹாப்பினா லைக் செக்ட்ரியில் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் நான் ஃபெயில் ஆகணும் ரேஸாக பாஸ் பண்ண ஆரம்பித்தேன். செக் 1 செக் 2ல் வந்து நான் வந்து லைக் நமக்கு ஆன்லைன் நம்பர்கள் வந்து போட்டி போடுவோம், யார் பொட்ட கிளாஸ் வருவான்னு. வாழ்க்கையில முன்னேற நந்தகுமாருக்கு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையை நிறைவேற்ற விட்ட படிப்பை மறுபடியும் கெட்டியா பிடிச்சாரு. இவரை பார்த்து சிரிச்சவங்க கை தட்டினாங்க, திட்டின ஆசிரியர்கள் பாராட்டு மாலை பொழிஞ்சாங்க. ஆனா நந்தகுமார் கடந்து வந்ததோ பாதிதான். ஸ்கூலில் வந்து ஸ்டேஜ் மின்னுக்கு வந்து பப்ளிக் இனி செக் 1 வாங்கினோம். அதே ஸ்டேஜில் வந்து செக் 4 செக் 5 வந்து டாப் ஸ்டூடெண்ட் அவார்ட் வாங்கினேன். ஸோ செக் 4 டாப் ஸ்டூடெண்ட் வரும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. செக் 5 I got about 4 or 5 distinctions. அந்த மாதிரி இருக்கும்போது was very happy. ஓவில் முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணேன்னா திருப்பி ஆன்டி வீட்டுக்கு போய் தங்கினேன். பாலிக்கு போகலாமா ஜேசிக்கு போகலாமா அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு ஃபைனான்ஸ் பேக்கிங் அவ்வளோ இல்லை. அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் பாலி ஆர்மி முடிஞ்சோடனே டிகிரி பண்ண முடியும், ஒரு வேலைக்கு போகலாம், வேலைக்கு போய் காசு சேவ் பண்ணிட்டு டிகிரி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஸோ ஓகே ஜேசி போவேன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாலிக்கு போகலான்னு. அட் த சேம் டைம் நான் படிக்க போது நான் மற்ற வேலைங்க நான் வந்து டியூஷன் சொல்லிக் கொடுப்பேன். ப்ளஸ் அந்த ஆல் ஜாப்ஸ் லைக் கேட்ரிங் வேலை, அப்புறம் சேல்ஸ் வேலை, இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். வெட்டிங் சர்வீஸ் கண்டி அந்த மாதிரி கேட்ரிங் சமைக்கிறது, ப்ளஸ் செட்டிங் அப் த ஹோல் வெட்டிங் ஏரியா அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். மரம் வெட்டுறது, அந்த வாழை மரம் தூக்கிட்டு போய் கட்டுறது, இந்த மாதிரி வேலை பண்ணியிருந்தேன். அப்புறம் சில விஷயம் வந்து செக்யூரிட்டி அந்த மாதிரியான ஒரு ட்ரைனேஜ் கழுவுறது செஞ்சுட்டு என்னென்ன காசு கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு என்னோட பாலி சேம் டைம் என்னோட சொந்த அலவன்ஸ் காண்டி அதை யூஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணேன். பட் அது ரொம்ப கஷ்டமாக தெரியல, பிகாஸ் அந்த ட்ரைவ் அங்கே இருந்துச்சு. பாலி நல்லா பண்ணணும், நல்லா டாப்பாக வரணும், அந்த மாதிரி ட்ரைவ் இருக்க போது இதெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. எனக்கு இது பெரிய விஷயமே தெரியல எனக்கு ஆக்சுவலி. இந்த ட்ரைவ் இந்த மோட்டிவேஷன் தான் என்னை வந்து ஆர்மியில் வந்து நல்லா பண்ண வச்சுச்சு எனக்கு. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆர்மி போனோடனே நல்லா பண்ணனால ஓசிஎஸ் கேடட் ட்ரைனிங் ஸ்கூலில் போக சான்ஸ் பண்ணிச்சு, செலக்ட் ஆகினேன். அங்கேருந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு எனக்கு. கமிஷன் பண்ணியோடனே அங்கேருந்து போய் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அதனால அந்த 4 இயர்ஸ்லையும் வந்து இன்ஜினியரிங் இன்ஃபர்மேட்டிக்ஸ் பண்ணேன். அந்த கோர்ஸில் வந்து ஐ பிகேம் a top 5%. அது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஒன் ஆர்மிக்கு போய் கூப்பிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் ஒரு ப்ரோக்ராமராக வேலை செஞ்சுருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு, ஐடியில் போகலாம், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு எனக்கு. நந்தகுமார் வாழ்க்கையில பல விஷயம் மாறினுச்சு. நடை, உடை, பாவனை மாறினுச்சு, குணம் மாறினுச்சு, வாழ்க்கை மீது இருந்த நாட்டம் மாறினுச்சு. ஆனா ஒரு விஷயம் மாறல. ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது இது இருந்துச்சு, வாழ்க்கையில முன்னேறும் போது இது இருந்துச்சு. என்னது? நம்பர் 1 இருக்கணும்னு ஒரு ஆசை. முன்ன கேங்ல இருக்கும்போது மண்டையா இருக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் படிப்புலையும் வேலையிலும் நம்பர் 1 இருக்கணும்னு ஆசை. ஆனால் அங்கே போனோன்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னா லைக் டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட். நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கேங்ஸ்டர் ஆகணும், ஒரு இன்னும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த இடத்துலையும் ஒரு லீடர் ஆகணும். அதே ஒரு எனர்ஜி தான் இப்போ இங்கே வந்து என்ன நடக்கணும், ஒரு லீடர் ஆகணும், அந்த மாதிரி ஒரு இது வரும் எனக்கு. ஸோ ஆர்மியில் போகும்போது நல்லா பண்ணேன், பிகேம் டாப் இந்த platoon.
அண்ட் எனக்கு OCS செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஆஃபீஸர் கேடட் ட்ரைனிங் ஸ்கூல். ஸோ அங்கே போனோன்னு நான் ட்ரெயின் பண்ணேன். ஒரு 10 monthஸ்க்காக ட்ரெயின் பண்ணி ஒரு லெஃப்டினன்ட் நான் பாஸ் ஆஃப் செகண்ட் லெஃப்டினன்ட் பாஸ் ஆஃப் பண்ணேன், கமிஷன் ஆகினேன். ஸோ அது முடிஞ்சோடனே என்னாச்சுன்னா வாஸ் வெரி குட் அட் பாயிண்ட் ஆஃப் டைம். தே ஆஃபர் மீ ஸ்காலர்ஷிப். டிசினோவா நல்லா பண்ணுறேன், உனக்கு படிப்பு இருக்குது, ப்ளஸ் உனக்கு வந்து லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் இருக்குது, சரி உன்னை சென்ட் பண்ணுறேன் போய் படிக்கிறது, உனக்கு லோக்கல் படிக்க போறியா வெளியூர் போய் படிக்க போறியான்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு பார்த்து லோக்கலாக படிக்கலாம், யூனிவர்சிட்டி போய் மேபி ட்ரை பண்ணலாம், எப்படி நடக்குதுன்னு பார்ப்போமே, சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போமே, அந்த மாதிரி இருக்கும்போது அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி என்னோடய டிப்ளமா சர்டிஃபிகேஷனும் என்னோட ஆர்மியோட குவாலிஃபிகேஷனும் என்ன சேர்ந்து அப்ளை பண்ணும்போது யூனிவர்சிட்டி எடுத்துட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். யூனிட்டி டாப் 5% ஃப்ரம் பாலி. ஐ வாஸ் வெரி லக்கி, ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஒரு காலத்துல வந்து ஆள் சொல்லுவாங்க, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் 1 பண்ண முடியாது உன்னால, எப்படி நீ செக் 5 பண்ண போற, எப்படி நீ வந்து ஓலா பிடிக்க போற, முதல்ல நீ செக் 1 வாங்க பண்ணு, அப்படி ஓலா படி பேசுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் I did my 4 years of bachelor's in computing and business. ஸோ டபுள் டிகிரி எடுத்தாங்க. அது முடிஞ்சோடனே அந்த 4 yearsலேயே வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு வெளியூர் போய் படிக்க, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஒரு வருஷம் யூகேல போய் படிக்கிறதுக்காண்டி. ஸோ அதுவும் எம்ப்ரேஸ் பண்ணேன். சாதிக்கணும், இதுதான் நந்தகுமாரோட தாரக மந்திரமா இருந்துச்சு. இலக்க அடைய பாடுபட்டாரு, ஓய்வு நேரத்தை நல்ல வழியில பயன்படுத்தினாரு. வேலை ஒரு பக்கம், படிப்பு மறுபக்கம். ஆர்மி சம்பளத்தை நான் சேவ் பண்ணேன், குட்டி குட்டியாக சேவ் பண்ணிட்டு அந்த காசை வச்சுட்டு போய் ஒரு என்னோட படிப்புக்காண்டி மாஸ்டர்ஸ் ஆஃப் ஐடி பிஸ்னஸ்க்காண்டி யூஸ் பண்ணேன், ஐ மீன் ஃபண்ட் பண்ணேன். அட் த சேம் டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காடியை வாங்கினேன். மாதத்துக்கு பார்ட் டைம் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் ஃபுல் டைமாக நான் வந்து ஆர்மியில் இருக்க போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ என்னோட வேலை வந்து ஆஃப் ஷோர் ஐலண்ட். ஸோ வேலை முடிஞ்சு அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சு அப்புறம் அங்கேருந்து கப்பல் எடுத்து திருப்பி மெயின்லேண்ட் வந்து அப்புறம் காடி எடுத்து திருப்பி போய் சிட்டிக்குள்ளே போய் படிக்கணும். சம்டைம் யூனிஃபார்ம்லேயே போவேன், எல்லாம் பார்ப்பாங்க, ஐ கேன் ஹெல்ப் இட். நம்ம லேட்டாக கிளாஸ் போவேன், ஸோ பிஹேவ். ஸோ இது ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அ வெரி சிம்பிள் திங். அதாவது என்ன, ஒரு டைரெக்ஷன், ஒரு முயற்சி, ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் பண்ண முடியும், ஒரு டிசையர், அந்த மாதிரி வரப்போது நிச்சயமாக பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப்டர் என் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் வந்து நான் பார்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ணேன். பார்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது வேல்யூ வந்து ஆஃப் ஷோர் ஐலண்ட், அவே ஃப்ரம் சிங்கப்பூர். வெற்றி எப்ப இனிக்க ஆரம்பிக்கும்? நீ உருப்படவே மாட்ட இப்படி சொன்னவங்க உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்தா இப்ப பெருமையா இருக்கு சொல்லும் போதுதான் அந்த நேரத்துல நமக்குள்ள வர அந்த பூரிப்பு வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. ஸோ ஆர்மி முடிச்சாச்சு. இப்போது என்ன மாஸ்டர் ஃபுல் டைம் பண்ணுறேன். எனக்கு லாஸ்ட் மந்த் முடிக்க போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிராஜுவேட் as a post graduate in Masters of IT in Business. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் டிஃப்ரென்ஸ். செக் 1ல வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து செக் 4ல வந்து பேசாத, நீ வந்து கன்ஃபார்மாக பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சொன்ன ஆளுங்க வந்து இப்போது நந்தகுமாரா நல்லா படிச்சிருக்கானே அது சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா என்னோட ஆண்டி, அவங்க வந்து ஷிஸ் மோர் தென் மாம் டு மீ, கடவுள் மாதிரி. அவங்களோட கைடன்ஸில் தான் இதெல்லாம் வர முடிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்காண்டி வாழுமே அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோட இவ்வளோ வந்தாச்சு. ப்ளஸ் மாஸ்டர்ஸ் முடிஞ்ச அடுத்து என்ன அந்த மாதிரி கேட்க போது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது, படிப்பு இருந்தால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எனி இண்டஸ்ட்ரி என் கோயிங் டு. ஸோ அதனால மோர் சாய்ஸஸ். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த படிப்புனால தான் நான் அப்படி தூரம் வந்திருக்க முடியுது. என்னால் ஏன் முந்தி இருக்க போது வீடாக போயிட்டு இருந்தேன், கஷ்டமாக இருந்துச்சு. சொந்தமாக வீடு இல்லையே, நம்மளுக்கு ஒரு சொந்த ஒரு ஃபேமிலி இல்லையே, அந்த மாதிரி இருக்க போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு வீடு இருக்குது, அந்த மாதிரி நினைக்க போது ரொம்ப ஆசையாக இருக்குது, ப்ளஸ் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நம்மளால பண்ண முடியுமா ஒரு காலத்தில் தெரியல, ஆனால் நம்பிக்கை இருக்க போது, அந்த ஆசை இருக்க போது, நிச்சயமாக நடக்குது. அது பார்க்க போது ஹார்ட் டு பிலீவ். அந்த மோட்டிவேஷன் என்ன சொன்னீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்னா, பேசிக்கலி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னால் பண்ண முடியாது. அது வந்து தப்பாக எடுக்காமல் சரி அவங்க சுச்சுவேஷன் அப்படி சொல்கிறாங்க, இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் அதுக்குன்னு நம்மளே பண்ண முடியாதுதான். தட்ஸ் ஆல், தட்ஸ் தி எண்ட் ஆஃப் அஸ். அந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும்.
செஞ்சு பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போமே, வந்தாச்சு வாழ போகிறோம், டூ அவர் பெஸ்ட், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட போனால் நிச்சயமாக பண்ண முடியும். முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் முடியும்னு செஞ்சு காட்டினேன். அதான் இம்பார்ட்டன்ட். உங்கள் மேலே நம்பிக்கை நிச்சயமாக இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக முடியும். இப்பெல்லாம் நந்தகுமாரை பத்தி என்ன சொல்றாங்க? ஹை ஃபிளையர், சக்சஸ்ஃபுல் இண்டிவிஜுவல். இவர் நண்பர்களோடு இருக்கும்போது இவர் முகத்தில் ஒரு புன்னகை தெரியுது. ஆனா அந்த புன்னகை அடையிறதுக்கு இவர் பட்ட பாடு, கடந்து வந்த பாதை, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. வெல், இப்ப உங்களுக்கு தெரியும். இம்பாசிபிள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. மனசு வச்சா எல்லாமே சாத்தியமாகும். இதை நிரூபிச்சிருக்காங்க இந்த அஞ்சாதி நிகழ்ச்சியில இடம்பெற்ற இண்டிவிஜுவல்ஸ். நீ போகும் பாதையை நிர்ணயிப்பது நீ. இதை மனதில் வைத்துக்கொண்டு உன் இலக்கை அடைய அஞ்சாதே. நயவஞ்சகர்களை முறியடித்து உன் இலக்கை அடைய அஞ்சாதே. வாழ்க்கையின் திசை மாற்றி முன்னேற எற்காலமும் அஞ்சாதே. இந்த உலகமே இடிந்து விழுந்தாலும் சரி, நீ என்றுமே அஞ்சாதே. ஒவ்வொரு தடவையும் உன் மனதை தளர வைக்கும் சம்பவம் நடக்கும் போது அடுத்த முயற்சியில் இறங்க என்றுமே அஞ்சாதே. பெரிய தடையானாலும் சரி, அதை முறியடித்து வெற்றி பயணத்தை தொடர அஞ்சாதே. துன்பங்கள் வரும்போது ஏன் நான் என்று என்றுமே கேட்காதே. தடைகளை தாண்ட என்றுமே அஞ்சாதே. நல்ல முடிவெடுக்க அஞ்சாதே. அடிமேல் அடி விழுந்தாலும் விழித்திறந்து முன்னேறி செல்ல அஞ்சாதே. கீழே இருப்பவனுக்கு கை கொடுத்து அவனை மேலே கொண்டு செல்ல அஞ்சாதே. அந்த எரிமலையை உன் கட்டுக்குள் கொண்டு வர அஞ்சாதே. இழப்பை கண்டு துவிந்து விடாதே, அஞ்சாதே. கடந்த கால இடர்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி எதிர்காலத்தின் தடைக்கற்களை உடைத்தெறிய அஞ்சாதே. அவங்க எல்லாரும் நம்ம மாதிரி தான், சாதாரண மனிதர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம முன்னாடி ஹீரோஸா இருக்கிறதுக்கு காரணம் எதையும் கண்டு அஞ்சாத மனப்பான்மை. இது அஞ்சாதே இறுதி நிகழ்ச்சி. 15 வாரங்கள்ல பார்த்த நபர்கள், கேட்ட கதைகள், உணர்ந்த சம்பவங்கள், இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு நான் நம்புறேன். வாழ்க்கையை ஒரு புது வெளிச்சத்தோடு பயணிக்க ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மன திருப்தியுடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஜேம்ஸ் குமார். இனி எதுக்கும் அஞ்சாதே. எதிர்கால புகழ்ச்சிக்கு நிகழ்கால முயற்சிக்கு வழிவிடுவாக தேடு. தடுத்தாலும் எதிர்த்தாலும் எடுத்தாலும் கொடுத்தாலும் புதுமையை புகுத்தேடு. நேரம் கூடி வரும் உன் சிந்தனை துளி பெருகி பெருகி